இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு மேல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 HD அப்படின்னு ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் போன் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடலோட நேம் கொடுத்துருக்காங்க. கீழே அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா 6.6 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் அதில் மெயின் ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி அதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள மேலேயே மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ரேப்பரில் இருக்குது. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் ஒரு செம சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, எப்பயும் கொடுக்குற அந்த டாலர் கார்டு. கடைசியா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கும் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏதாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். எங்கடா ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை காணமே அப்படின்னு பார்த்தா அது மொபைல்ல ஒட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதை பார்த்தோன்னே அந்த டிசைன் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு. இந்த டிசைனை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த மொபைல் என்ன மாடல் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வேற பிராண்ட்லையும் பார்த்துருக்கலாம், இல்ல இன்ஃபினிக்ஸ் பிராண்ட்லையும் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி டிசைனை எங்க பார்த்துருக்கீங்க யோசிச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு டெக்ஸ்சர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சொரசொரப்பா. இங்க வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி அந்த கேமராவுக்கு நேரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி கீழே இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேல அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.6 இன்ச்ல HD ப்ளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 500 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கலர்ஸா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும், யூஸ் பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. பட் அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே அந்த அளவுக்கு தெரியல. ரொம்ப உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல ஏதாவது நிழல்ல தேடி போய் அங்க போய் டிஸ்ப்ளேவை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே கேமராக்கு வந்தா இதை பார்த்த உடனே அடடா இந்த பிரைஸ் கூட 4 கேமரா கொடுத்திருக்காங்களே செம்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 டம்மியான சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா பிராண்டுமே பண்ணுறாங்க, அதனால இன்ஃபினிக்ஸும் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தோன்னே 4 கேமரா அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அதுவும் 8 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுக்குமே ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல சரியான பிளேஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து ஓரளவு நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நல்லாவே அவுட்புட் தருது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சன்லைட்ல இல்ல இன்டோர்ல இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து அந்த அளவுக்கு டீடைல்டா இல்ல, கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்குது, கொஞ்சம் ஒயிட்டா அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கேமரா வந்து நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது ஓரளவு நல்ல அவுட்புட் தருது செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுமே. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio A22 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர், ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர், 12nm ப்ராசஸர். பட் யூனிசாக் ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெட்டரான இமேஜ் அவுட்புட் கொடுக்குது, பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. எல்லா ப்ராசஸிங்குமே பெட்டரா இருக்குது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசா நீங்க கேம்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு குட்டி கேம்ஸ்லாம் விளையாண்டுக்க முடியும். நார்மலான யூஸ்க்கு மொபைல் ஃபோன் நல்லா இருக்கும். நீங்க கால் பேசுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, இல்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் பண்றதுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அது போக இந்த மொபைல் ஃபோன்ல LPDDR4H டைப் RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல வந்தா எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. பாட்டம்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட், மைக், 3.5mm ஜாக். லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட். அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். அப்படியே மொபைலோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எப்படினாலுமே 3 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆயிருது. ஆனா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல்ல பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்குன்னு எதுவுமே விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப பேசிக்கான யூஸ் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதனால பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. 2 நாளைக்கு உங்களுக்கு தாராளமா பேட்டரி லைஃப் வரும். நீங்க ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணி பேட்டரியை குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு 1 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் செம சூப்பரா இருக்குது. இந்த மொபைல்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. அப்படியே இந்த மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல தான் கொடுக்குறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் Android 11 கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மள சோகமா பார்க்க வைக்கிற அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோதிக்காதீங்கடா.
சோதிக்காதீங்க. அது போக இங்க இவங்களோட UI ஆன XYS 7.6 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஓரளவு மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க கோ எடிஷனா இருந்தாலுமே அவங்களோட XYS வெர்ஷன்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. அது போக எப்பயும் கொடுக்குற அந்த தேவையில்லாத ப்ளூடூத், தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதான் செய்யுது. இருந்தாலும் இவங்க லேட்டஸ்டான Android 12 கோ எடிஷனோட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கடைசியா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுல விர்ச்சுவல் ரேமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால 4GB RAM அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. 4GB RAM அப்படின்லாம் யோசிக்காதீங்க. விர்ச்சுவல் ரேமால பெரிய யூஸ் கிடையாது. இருந்தாலுமே இந்த மொபைல் போன்ல விர்ச்சுவல் RAM இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல போட்டுருக்காங்க. பட் மொபைல்ல செக் பண்ண வரைக்குமே உள்ள விர்ச்சுவல் RAM இல்ல. அதே மாதிரி நிறைய செட்டிங்ஸ்ல நான் தேடி பார்த்தேன். ஒருவேளை எனக்கு ஆப்ஷன் கண்டுபிடிக்க தெரியலையா அப்படின்னு தெரியல. நான் பிராண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அப்டேட் பண்றேன். இல்ல ஒருவேளை Hot 12 Proக்கு சொன்ன மாதிரியே அடுத்த OTA அப்டேட்ல அந்த விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்களா அப்படிங்கறதும் தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்டேட் வந்தது அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ண தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6800 ரூபாய் பிரைஸ்க்கு முன்க சேல் பண்றாங்க. இங்க 32GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுனால OS இதெல்லாம் போக உங்களுக்கு 22GB தான் அவைலபிளா இருக்குது. கடைசி அதோட கிவ்அவே. இந்த கிவ்அவே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்களால மொபைல் ஃபோன் கூட வாங்க முடியாது. சோ அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை வந்து கிவ்அவே பண்ண போறேன். ஒருவேளை நீங்க கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவான Hot 12 Proவோட கிவ்அவே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் போனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா Infinix ரீசெண்டா லான்ச் பண்ண Smart 6 அப்படிங்கிற அந்த மொபைல் போன்ல 64GB ஸ்டோரேஜோட வரும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரும். மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல் போன்ல இருக்கிற அதே தான் அந்த மொபைல் போன்ல இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா ஒரு 7000 ரூபாய் இல்ல 7500 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் போனை வாங்கிட்டு போயிடலாம். அது உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். இல்ல நான் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராலாம் போட தயாரா இல்ல, எனக்கு 6800 ரூபாயே ஓகே, இதுல சொன்ன விஷயங்கள் ஓகே, அதனால இதான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.